வருகிற மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணமானது நிகழ இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி கிரிவலம் போகலாமா அல்லது வேண்டாமா? இந்த கிரகண நேரத்தில் நம்ம கிரிவலம் செல்வதனால தோஷம் ஏற்படுமா அல்லது நல்லது நடக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை அப்படின்னாவே நம்ம முதல்ல ஞாபகம் வருவது கிரிவல வழிபாடு தான். சிறப்பு மிக்க வழிபாடாக இருப்பதும் இந்த கிரிவலி வழிபாடு தான். மேலுமே பௌர்ணமி நாளில் மலையை சுற்றி வந்து வழிபடும் கிரிவல வழிபாடு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வழிபாடாக இருக்குது. இந்த பௌர்ணமி திதி இருக்கக்கூடிய நாளில் கிரிவலம் வருவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ள கிரிவலம் வழிபாட்டினை மேற்கொள்வதனால அதற்கான முழு பலனையுமே பெற முடியும். இந்த 2026ஆம் ஆண்டில் திருவண்ணாமலையில் நம்ம இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் எந்த நேரத்தில் கிரிவலம் செல்ல வேணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். பௌர்ணமி அப்படிங்கிறதுமே அனைவருக்குமே நினைவிற்கு வரும் தலம் தான். நினைத்தாலே முக்தியை கொடுக்கும் திருவண்ணாமலை தான். திருவண்ணாமலையில் வருடத்தோட அனைத்து நாட்களிலும் கிரிவலம் வந்து அருணாச்சலேஸ்வரரை வழிபடலாம் அப்படின்னா கூட பௌர்ணமி நாளில் கிரிவலம் வந்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப உயர்வான வழிபாடாக இருக்குது. பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் மனிதர்கள் மட்டும் இல்லாமல் தேவர்களும் ரிஷிகர்களும் சித்த புருஷர்களும் கூட இங்கு ரூபமாக கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபடுவதாக இருக்குது. மேலுமே திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அடுக்கு 108 லிங்கங்கள் இருப்பதாக இருக்குது. அதே போல தான் சுமார் 14 கிலோமீட்டர் கொண்ட இந்த கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்கள் எனப்படும் 8 விதமான லிங்கங்கள் உள்ளிட்ட 98 கோவில்கள் மற்றும் ஜீவ சமாதிகள் தீர்த்தங்கள் எல்லாமே இருக்குது. இது அனைத்தையுமே வழிபட்டு கிரிவலம் வருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு. திருவண்ணாமலையில் சிவபெருமானே மலையின் வடிவமாக வீற்றிருப்பதாக நம்பிக்கை இருக்கிறதுனால அண்ணாமலையை தரிசித்தபடி ஓம் நமச்சிவாய மந்திரத்தை மனதார சொல்லிக்கொண்டு கிரிவலம் வந்தாலே அண்ணாமலையோர அருளால் அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். திருவண்ணாமலையில் மாதந்தோறுமே பௌர்ணமி நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து வழிபடுவது வழக்கமாகவே இருக்குது. பௌர்ணமி இன்னைக்கு தெய்வீக மற்றும் மருத்துவ குணம் மிக்க அண்ணாமலை மீது பட்டு தெரிக்கக்கூடிய சந்திரனோட கதிர்கள் அந்த சமயத்தில் கிரிவலம் நாம் வரும்போது நம்மீடு படுவதனால நமக்கு ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்துமே நீங்கும். அது மட்டும் இல்லாமல் சாபங்களுமே தீரும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமைகள் கஷ்டங்கள் இது அனைத்துமே நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. ஒவ்வொரு மாதமே பௌர்ணமி இன்னைக்கு கிரிவலம் செல்வதற்கு உரிய நேரத்தில் நம்ம மலையை வந்து வழிபட்டாலே வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை நிச்சயமாக அடைய முடியும். 2026ஆம் ஆண்டில் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நேரம் தேதி இது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதத்தில் பார்த்திங்களா மார்ச் 3 இது பார்த்திங்களா மார்ச் 2 மாலை 5:59 மணிக்கு தொடங்கி மார்ச் 3 மாலை 5:21 மணி வரைக்கும் கிரிவலம் செல்ல உகந்த நேரமாக இருக்கிறது. அப்படி இருந்தால் கூட இந்த சந்திர கிரகணமானது 3/3/2026 மாலை 4:34 மணி முதல் 6:47 மணி வரைக்கும் இருக்கிறதுனால திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதை இந்த டைமில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சாஸ்திரத்தின்படி இந்த கிரகண காலம் பார்த்திங்களா சூத காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரகண காலத்தில் கோவில் நடையானது சாத்தப்பட்டிருக்கும். கிரிவலம் செல்வது அப்படிங்கிறது எதிர்மறை விளைவுகளை தரும் கிரகண நேரத்தில் போகிறதுனால. மேலுமே கிரகணம் முடிந்ததுக்கப்புறம் குளித்து விட்டு நீங்கள் பார்த்திங்களா கிரிவலம் செல்வது தான் சிறந்தது. இதுவே ஆன்மீக ரீதியாகவும் இது சொல்லப்படுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலுமே இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு உகந்த இந்த நாளில் வருவது இன்னும் கூடுதல் சிறப்பானதாக இருக்குது. அதே மாதிரி இந்த கிரகண நேரம் அப்படிங்கிறது வழிபாட்டிற்குமே உரிய ஒரு ஏற்ற நேரம் கிடையாது அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்படுது. இதனால தான் கிரகண காலத்தில் ஆலயங்கள் பார்த்திங்களா நடையானது சாத்தப்படுவது வழக்கம்தான். கிரகணம் நிகழும் போது திருவண்ணாமலையில் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் மேற்கொள்ளலாமா கூடாதா அப்படிங்கிற சந்தேகம் பல பேருக்குமே இருக்கிறது தான். கிரகண நேரத்தில் கிரிவலம் செல்வதனால என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஆண்டோட முதல் சந்திர கிரகணமானது இந்த டைமில் வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான பிளட் மூன்வாக இந்த வானில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக இருக்குது. இந்த டைமில் பொதுவாகவே சந்திர கிரகம் அப்படிங்கிறது பௌர்ணமி நாளில் தான் நிகழும். இந்த
இந்த முறை இந்த மாதத்தில் வருவது, மார்ச் மாதத்தில் வருவது சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மலை கோவில்களில் பௌர்ணமி நாளில் மலையை வலம் வந்து வழிபடுவது, கிரிவல வழிபாடு செய்வது பக்தர்களோட பல பேரோட வழக்கமாகவே இருக்குது. அப்படி திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் செல்கிறவங்க இந்த சந்திர கிரகணம் செல்லும் நேரத்தில் கிரிவல வழிபாட்டினை நம்ம மேற்கொள்ளாதது ரொம்ப நல்லது. மேலுமே அதிகமானவங்க பார்த்திங்களா இரவு நேரத்தில் தான் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் வருவதை வழக்கமாக வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த கிரகண காலத்தில் கிரிவலமானது செல்லக்கூடாது. அப்படி செல்வதனால எந்த பலனுமே நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. கிரிவலம் அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமான ஒரு வழிபாடு தாங்க. அதனால் பௌர்ணமி கிரிவலம் செல்கிறவங்க கிரகணம் துவங்கிறதுக்கு முன்னாடியோ அல்லது கிரகணம் முடிந்ததுக்கு அப்புறமோ நீங்கள் குளித்து விட்டு சுத்தமாக கிரிவல வழிபாட்டினை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. பொதுவாகவே கிரிவலம் செல்லக்கூடிய அனைவருமே ஏதாவது ஒரு வேண்டுதலை முன்வைத்து தான் அது நிறைவேற வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கிரிவல வழிபாட்டினை மேற்கொள்வோம். ஆனால் இந்த கிரகண நேரத்தில் வேண்டுதல் நிறைவேற கிரிவலம் சென்றாலே அது பலன் தராமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் அதோடு ஆலய வழிபாட்டிற்கு சாஸ்திர முறைப்படி கோவில் நடையானது சாத்தப்பட்டிருக்கும் சமயத்தில் நம்ம கோவிலை வலம் வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நியதி. அப்படி பார்த்தா திருவண்ணாமலையில் கிரிவலம் அப்படிங்கிறது அருணாச்சலேஸ்வரர் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய மலையை வலம் வந்து வழிபடுவது தான். இது கோவிலையும் சேர்த்து சுற்றும் வழிபாடு. இந்த கிரகண சமயத்தில் நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலும் நடையானது சாத்தப்பட்டிருக்கோம். அந்த சமயத்தில் கிரிவலம் வருவது சாஸ்திர முறைகளுக்கு எதிரானதாக இருக்கும். அதனால் மார்ச் 3, 2026 அன்று நிகழக்கூடிய முழு சந்திர கிரகணம் இந்திய நேரத்தின்படி மாலை 4:45 மணிக்கு தொடங்குகிறது. மேலுமே முழு நிலவாக மாலை 5:10 மணிக்கு காட்சியளிக்கும். பிளட் மூனாக அழகாக பார்வையாக இருக்குமே. மேலுமே இது வானில் நடக்கக்கூடிய ஒரு அரிதான காட்சி அப்படின்னே சொல்லலாம். மாலை 5:40 முழு சந்திர கிரகணமானது முடிவடைகிறது. சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய 3 கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வரும். அதாவது சந்திரன் பூமியை சுற்றும், பூமி சூரியனை சுற்றுகிறது. அப்போது பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் வரும்போது பூமியோட நிழலானது சந்திரனோட மேல் நிழல் விழுகிறது. இதனால் பூமியோட நிழல் ஒரு பகுதி சந்திரனை மறைக்கும். இந்த நிகழ்வு தான் நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். மேலுமே முழு சந்திர கிரகணமானது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சந்திர கிரகணத்தை பொறுத்த வரைக்குமே 3 வகைப்படும். ஒன்று முழு சந்திர கிரகணம், பகுதி சந்திர கிரகணம், அரை நிற சந்திர கிரகணம். அந்த வகையில் தான் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த முதல் சந்திர கிரகணம் முழு சந்திர கிரகணமாக அமைகிறது. பூமி, சூரியன், சந்திரன் ஆகிய 3மே ஒரே நேர்கோட்டில் நகரும் போது, பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் நகரும் போது சூரியனோட ஒளி நேரடி ஒளியை தடுத்து அதனோட நிழல் சந்திரனின் மீது படும்போது முழு சந்திர கிரகணமானது ஏற்படுகிறது. இந்த நிகழ்வு தான் நம்ம முழு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். மேலுமே இதுவே பௌர்ணமி நாளில் மட்டுமே ஏற்படும். இது பார்த்திங்களா சந்திர கிரகணம். அதன் காரணமாக தான் நிலா முழு வடிவத்தில் காட்சியளிக்கும். ஆனால் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் கிரகணம் வராது. 3 கோள்களும் துல்லியமான ஒரே நேர்கோட்டில் வர வேணும். சூரிய ஒளி சந்திர மேற்பரப்பை தாக்குவதற்கு பூமியோட முன்பு வளிமண்டலத்தின் வழியாக வளைந்து செல்றதுனால சந்திரன் பெரும்பாலுமே சிவப்பு நிறத்தில் அழகாக காட்சியளிக்குமா. இதனால் இதை பிளட் மூன் அப்படின்னு அழைக்கிறாங்க. மார்ச் 3, 2026 அன்று நிகழக்கூடிய முழு சந்திர கிரகணம் இந்திய நேரத்தின்படி மாலை 4:45 மணிக்கு தொடங்குகிறது. முழு நிலவாக மாலை 5:10 மணிக்கு காட்சியளிக்கும். மேலுமே மாலை 5:40 முழு சந்திர கிரகணம் முடிவடைகிறது. மேலுமே சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு கிழக்கு அடிவானத்தை சுற்றி இரத்த நிலவோட சிறந்த காட்சிகள் இருக்கும். சுமார் முழு நேர சூரிய கிரகணம் 58 நிமிடங்கள் வரை நீடிக்க வாய்ப்பிருக்கு. மேலுமே வடகிழக்கு இந்தியாவின் அசாம், அருணாச்சல பிரதேசம், மேலுமே மேகாலயா, கொல்கத்தா, புவனேஸ்வர் மற்றும் இறுதி நிலையான சந்திர கிரகணத்தை அடர் சிவப்பு நிறத்தில் பார்க்க முடியும். டெல்லி, மும்பை, பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட பகுதிகளில் முழுமையாக இதை பார்க்க முடியும். அதே மாதிரி வெறும் கண்களுடன் பார்ப்பது பாதுகாப்பானதா? ஆமாங்க, சூரிய கிரகணத்தை காட்டிலும் சந்திர கிரகணத்தை வெறும் கண்ணால் பார்ப்பது முற்றிலும் பாதுகாப்பானது இல்லை. இந்த ரசிக்கணும், இந்த பிளட் மூனை ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பாதுகாப்பு கண்ணாடிகள் தேவையில்லை. தெளிவாக வேணும் அப்படின்னா தொலைநோக்கு அல்லது ஒரு சிறிய தொலைநோக்கி பார்வையை கொண்டு பார்க்கலாம். அப்படின்னா கூட நாம் நம்மளோட கண்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது இன்னும் நல்லது. கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க
மார்ச் 2ஆம் தேதி இன்றைக்கே நீங்கள் திங்கக்கிழமையே கிரிவலம் போகலாம், அல்லது கிரிவலம் முடிந்ததுக்கப்புறம் நீங்கள் கிரிவலம் செல்வது தான் ரொம்ப ரொம்ப சரியான முறையாக இருக்குது. அண்ணன் நேயர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி நீங்கள் கிரிவலம் போகிறீங்களா இந்த டைம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தை நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.